ஆராய்ந்து பார்த்தால் இஸ்ரவேல் ஜனங்களையும் கூட அப்படித்தான் வழிநடத்தினார். பாஸ்ஓவர் ஃபெஸ்டிவல் அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்து அந்த பஸ்காவை ஆசரிக்கும்படிக்கு சொல்லி, எப்பொழுது அவர்கள் இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள்? சொல்லுங்க. நம்ம கேட்டுட்டே இருக்கிறதுக்கலாம், கொஞ்ச நாள் பதில் சொல்லி ஆகலாம். நம்மளே பதில் சொல்லலைன்னா சின்ன பிள்ளைங்க எப்படி பதில் சொல்லுவாங்க? அப்படிதான் இருக்கு. எப்போ பாஸ் ஓவர் முடிச்சு கிளம்புனாங்க? சொல்லுங்க பிரதர். தப்பா இல்ல, அது கரெக்ட். எப்ப பெறப்பட்டாங்க? இப்போ அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். அதான் பாக்குறேன் நான். டைம் தான் நான் கேட்கிறேன். சுமாரா பரவாயில்ல, ஜான் சொல்லலாம். இப்ப நிசான் மாதத்துல தானே வெளியே வந்தாங்க, ஆபீப் மாதத்துலயா? சொல்லுங்க, வசனம் சொல்லுங்க, படிக்கட்டும். யாத்ராமம் 13:4 கரெக்டான பதிலா? அது ஆபீப் மாதம் எல்லாரும் ஒவ்வொன்றும் வாசிக்கிறாங்க. நான் செய்திக்கே போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆக மாட்டிருக்கு. வாசிங்க, யாராச்சும் ஒருத்தர் வாசிங்க. அப்ப நிசான் மாதம் 14ஆம் தேதி பஸ்கா இல்லையா? ஆபீப் மாதமா? எப்படி மாதம் மாறுச்சு? தெரியலையா? வாசிங்களேன், அவர் சொன்ன வசனம் கூட. யாத்ராகமம் சத்தமா ஆபீப் மாதத்தின் இந்த நாளிலே நீங்கள் புறப்பட்டீர்கள். வாசிங்க அப்படியே. ஆகையால் கர்த்தர் எங்கிருந்து புறப்பட்டீர்கள்? அது வாசிங்க. அது வாசிக்கிற வசனத்துல சொல்லணும். எந்த நாளிலே? ஆபீப் மாதத்துல புறப்பட்டா. நிசான் மாதம் ஆபீப் மாதத்துக்கு எத்தனை மாதம்? சரி, ஆபீப் மாதத்துல பஸ்கா வந்திருக்கா? பஸ்கா ஆபீப் மாதத்துல இருந்ததாக சரித்திரமே கிடையாது. சரித்திரம் இருக்கிறதா? லேவியராகும் எக்ஸாக்டா அவங்க சொன்னபடி ஆபீப் என்ன பேரு? ஹீப்ரூ. நிசான் மாதம் பாபிலோனியன் இதுல இருக்குது. எனக்கு கண்ணு தெரியாது. ஆமா, ஹீப்ரூ கேலண்டர்ல இருக்கு. அதான் அது படிச்சிருந்தா, கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். ஆனா நமக்கு இப்ப அதுக்கு கண்ணு தெரியாதனால சுத்தமா படிக்க முடியாது. அவர் கொடுத்துருக்கிறதுல ஆபீப் மாதம்ங்கிறது என்ன கேலண்டர்? எபிரேய கேலண்டர். நிசான் மாதம் என்று சொல்லுகிறது பாபிலோனியன் கேலண்டர். அதனால எதுலையுமே கன்ஃபியூஸ் ஆகிக்க கூடாது. எதையுமே மாற்றி யாரும் எழுதவில்லை. எல்லாம் சரியாகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை மாத்திரம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நிச்சயமா நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. எந்த மாதம் எந்த காரியம் குறிப்பிட்டு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை எழுதணும். ஏன்னா இது ரெண்டுத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஏன் இன்றைக்கு பாபிலோனியன் பெயரினாலே நிசான் மாதத்தை குறித்து இன்றைக்கு எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாடு காலங்களில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அதுக்கு முன்பு இருக்கிற ஆராய்ச்சிகளிலே அவருடைய நிசான் மாதத்தை ஏன் குறிப்பிட்டிருக்கிறார்கள்? எப்படி அந்த நிசான் மாதம் குறிப்பிட்ட மாதமாய், அது குறிப்பிட்ட பெயராய் ஆபீப் மாதத்தை விட்டு நிசான் மாதத்தை கணக்கிட்டு கொண்டு வந்தார்கள்? யாராச்சும் சொல்ல முடியுமா? ஏன்னா அதற்கும் இந்த மோசேயினுடைய புறப்பட்ட அந்த நாட்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருந்ததினாலே தேவன் அதை நமக்கு முன்பாக காண்பிக்கிறார். நோவாவின் காலத்திலே பூமியில ஜலப்பிரயாணம் எல்லாம் அந்த இடத்துல அமைதியாக அவர்களுடைய ஒரு நிலைக்கு கொண்டு போய் அராரத் மலையிலே அந்த
மிகப்பெரிய கர்த்தர் கொடுத்திருக்கிறதான அந்த பேழை நின்ற போது எந்த தேதி? வசனத்துல இருக்கா இல்லையா? இருக்கு. அவர் மாதிரி ஒரு ஆள் வேணும் நமக்கு சபைக்கு. வாசிங்க. இருங்க, தமிழ்ல சொல். 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கித்து. எங்க இருக்கு சிஸ்டர் அது? ஆதியாகமம் 8:4 வசனம். 8:4 நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நோவாவின் பேழை பூமி முழுவதும் ஒரு பெரிய அழிவுக்குள் கொண்டு போகப்பட்டு, அந்த பேழையிலே நோவாவின் குடும்பத்தினர் 8 பேரும் அவர்களுடைய கொண்டு போகப்பட்ட எல்லா ஜந்துக்களும் ஜீவ ஜந்துக்கள் அனைத்தும் ஒரு எல்லையில அராரத்து மலை, துருக்கி தேசத்தில் இருக்கக்கூடிய அராரத்து மலையிலே அது நிற்கும் பொழுது வேதம் சொல்கிறது 7ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆகிய நாள். 7ஆம் மாதம் 17ஆம் தேதி தான் நிசான் மாதம். நிசான் மாதம் 17ஆம் தேதி அன்றைக்குத்தான் பூமி ஒரு பெரிய அழிவிலிருந்து மறுபடியும் வந்து நின்றதுனாலே அது முதல் மாதமாக கருதப்பட்டது. அதான் ஃபர்ஸ்ட் பிகினிங். புது ஒரு காரியம் உருவாக்கப்பட்டு ஒரு புது பிறப்புக்குள் வந்ததினாலே நியூ பிகினிங் என்று சொல்கிறார். புதிய தொடக்கம், ஒரு தொடக்கத்திற்குள்ளாக அவர்கள் வந்தது. இந்த 7ஆவது மாதம் அதிலிருந்து முதல் மாதமாக கணக்கிடப்பட்டது. ஆமேன். அதனாலதான் ஜூயிஷ் ஃபெஸ்டிவல், அந்த பாஸ் ஓவர் டைம் எல்லாமே உங்களுக்கு அது முதல் மாதமாக கணக்கிடப்பட்டு அதற்கு பிற்பாடு வருகிறது. அதனாலதான் அந்த கேலண்டர் முழுவதுமே திருப்பப்பட்டது. அப்போ இதே நாளிலே இந்த எகிப்தின் எபிரேயருடைய பதத்தின்படி ஆபீப் மாதத்திலே வெளிப்பட்ட பொழுது தேதிகள் ரெண்டும் ஒன்றாக இருந்தது. எப்படி? அவங்க எகிப்தில் இருக்கிற வரைக்கும் ஒன்று, எகிப்திலிருந்து சிவந்த சமுத்திரத்தை கடந்து மறுபடியும் சீனாய்க்கு வரும்பொழுது 3 நாள் பிரயாணம். 14ஆம் தேதி பஸ்கா என்று சொன்னால் நிசான் மாதத்தில அந்த 3 நாள் பிரயாணம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் வந்து சேர்ந்திருக்கிற இடம் சீனாய் மலைக்குள் வரும் பொழுது அவர்கள் 17ஆம் தேதி நிசான் மாதத்தில் வந்திருக்க கூடும் என்று பார்க்கிறோம். ஏன்னா அந்த சிவந்த சமுத்திரத்தை கடக்கக்கூடிய நேரம் நார்மலா ஒரு பர்சன் ஸ்டடியா வாக் பண்ணினாங்கன்னு சொன்னா சரியா 3.5 மணி நேரத்துல அந்த சிவந்த சமுத்திரத்தை கடக்க முடியும். 3 மணி நேரத்துல கடக்க முடியும். அப்ப இவர்கள் இருந்த இடத்துல இருந்து சீனாய் மலைக்கு கடந்து வந்து அவர்கள் 3 நாள் பிரயாணம் என்று வேதம் சொல்கிறது. 3 நாள் பிரயாணத்திலே அவர்கள் வந்து நின்றார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாத்தையும் கூட்டி கொண்டு போகிறதுனால 8 மணி நேரம் ஆயிருக்கலாம், அல்லது 12 மணி நேரம் மேக்சிமம் டைம் ஆயிருக்கலாம். அதுக்கு மேல ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை என்று சொல்லி இருக்கிறது. காரணம் ஏறக்குறைய 17 மைல் தான் அந்த அவங்க கடந்த இடம், 17 மைல். அப்படி இருக்கப்பட்ட அந்த இடத்துல கர்த்தர் இவர்களை கொண்டு போகும் பொழுது 17ஆம் தேதி ஆயிருக்கலாம் நிசான் மாதம். ஒரு புது தொடக்கம், ஒரு விடுதலை, ஒரு டெலிவரன்ஸ் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே 17ஆம் தேதி நிசான் மாதம் நோவாவின் பேழை அராரத் மலையில் இருந்தது. அதே 17ஆம் தேதி நிசான் மாதம் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். எல்லாமே புது பிகினிங், புது வெளிப்பாடு. புதுசா தேவன் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தினார். ஆமேன். அதுதான் புதிய தொடக்கம். இதை நீங்கள் நன்றாய் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இது சாதாரணமானது அல்ல. அவர்கள் புறப்படும் பொழுது, ஏன்னா யோசேப்பு மரித்து போயிருந்தான். எங்க மரித்து போயிருந்தான்? எகிப்துல மரித்திருந்தான். அவனுடைய கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள். யோசேப்பு யார்கிட்டையும் கடன் வாங்கல. ஃபாரோ அவராய் இருந்ததினால் அவனே கல்லறையை, அவன் வாங்கி வைத்திருந்த கல்லறை, அவனே உருவாக்கின கல்லறையில தான் அவனை வைத்திருந்தார்கள். மோசே எல்லா ஜனங்களையும் எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் அனைத்தையும் புறப்படும் பொழுது யோசேப்பினுடைய உடலையும் அல்லது அந்த எலும்புகளையும் எடுத்துக்கொண்டு போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. எடுத்துக்கொண்டு போனார்கள். யோசேப்பையும் அவனுடைய எலும்புகளையும் எடுத்துக்கொண்டு போய் எங்கே அடக்கம் பண்ணார்களாம்? அராரத்திலையா? அது எங்க? எல்லாத்துக்கும் பேரு 2-3 வாரத்துல இருந்தாலும் பஞ்சர் ஆயிருது மூளை.
ஆபிரகாம் எங்க வச்சாங்கன்னு கேட்டாங்கன்னா தெரியலங்க. மக்பெல்லா அங்கேயே வச்சாங்க. யோசேப்பின் கல்லறை ஹெப்ரோன்ல இருக்கிறது. ஆனா போகிற வழியில இருக்கு ஒரு இடத்துல யோசேப்பினுடைய கல்லறை. ஆனா யோசேப்பு இந்த இடத்துல இருந்து கரெக்டா பாஸ் ஓவர் டைம், அது 14ஆம் தேதி அந்த கல்லறையே இருந்து, யோசேப்பினுடைய கல்லறையிலிருந்து எலும்புகள் எடுக்கப்பட்டது. அதே அரிமத்தாம் ஊரானாகிய யோசேப்பின் கல்லறையிலிருந்து இயேசு வெளியே வந்தார். ஆமென். எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஒற்றுமையை அங்கங்க ஒட்ட வச்சிருக்க. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். எதுலையுமே அவர் ஓரிரு காரியங்களை செயல்படுத்தி காண்பித்து நிரூபிக்கிற தேவனாக இருக்கிறார். அதைத்தான் நீங்க பாக்குறீங்க. அப்போ அவர் 17ஆம் தேதி சொல்லும் பொழுது, நிசான் மாதம் 17ஆம் தேதி முதற்கனியினுடைய பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். அப்ப முதற்கனி கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், அல்லேலூயா. இப்ப முதற்கனி கிறிஸ்து, அந்த கிறிஸ்து எல்லார் மத்தியிலும் வெளிப்பட்டார். யாரெல்லாம் பார்த்தாங்களா? இயேசு உயிரோடு கூட எழுந்த உடனே யாருமே பார்க்கலையா? சொல்லுங்களேன். எல்லாம் பார்த்துருப்பீங்க, படம் பார்த்தாச்சு தெரிஞ்சுக்கோங்க. அநேக காரியம் இருக்குது, ஆனா எல்லா காரியத்தையும் நாம் இந்த இடத்துல போட முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய அடையாளத்தோடு கூட வெற்றியை காண்பித்திருக்கிறார். அவர் நிறைய பேர் பல விதமான வியாக்கியானங்களை, பல வார்த்தைகளை சொல்லி இயேசு உயிரோடு கூட எழுந்திருக்கவில்லை, என்ன இருக்கல, ஒன்னும் நடக்கல, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவரே கைவிடப்பட்டுட்டார், அவருக்கே தேவன் கை கொடுக்கல என்று சொன்னாங்க. அவரு அதுதான் சொன்ன, உணர்வில பேசுகிற வார்த்தை நியாயமாய் நடந்த வார்த்தை அல்ல. உணர்வுல பேசினதுனால அந்த உணர்வுல அவர் தேவனுடைய ஐக்கியத்தில் இல்லாதது போல் தோன்றுச்சு. அப்படி இல்லைன்னு சொன்னா அடுத்த வார்த்தைக்கு வியாக்கியானத்தை, இந்த வார்த்தைக்கு ஊர் ஃபுல்லா வியாக்கியானத்தை கொடுக்கக்கூடிய மத தலைவர்கள் இந்த வார்த்தைக்கு வியாக்கியானம் கொடுத்திருக்கலாமே, என்ன உம்முடைய கையில் என் ஆவியை கொடுக்கிறேன் என்று சொன்ன. ஆமேன். அந்த வார்த்தைக்கு வியாக்கியானம் கொடுக்காம வாட்ஸ்ஆப்லையும் வையாப்லையும் எல்லாமே பெரிய பெரிய தலைவர்கள் கொடுக்கிறார்கள். ஆனால் நமக்கு அது விவாதத்துக்காக நாம் எடுத்துக்கல. ஆனால் கிறிஸ்து மறைபொருளாகவே இருக்கட்டும், ஒரு நாள் அவர்களுக்கு வெளியரங்கமாகுவார். ஆமேன், அல்லேலூயா. என வேதத்தில் அநேக காரியங்கள் நமக்கு எப்படி படித்துக் கொள்ள வேண்டும், எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கே தெரியாத பொழுது மற்றவர்களுக்கு நிச்சயமாய் தெரியாது. ஏன்னா நம்மளே எத்தனை தடவை வேதத்தை படித்தார்களும் வேதத்துக்குள்ள இருக்கிறது நமக்குள்ள போக மாட்டேங்குது. காரணம் என்னன்னா, அந்த ஒருமனப்பாடு இல்லை, புரிந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு படிக்கிறது இல்லை, ஆழமா சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நினைவோடு சத்தியத்தை எடுத்துக்கொள்கிறது இல்லை. அதெல்லாம் தான் காரணம். நம்முடைய வாழ்க்கையில நாம் வேதத்தை இன்னும் அதிகமாய் கண்டுகொள்ளாததுக்கு உள்ள நிலைமை. இல்லைன்னா அதை சரியாய் வச்சு பார்த்திருந்தோமே ஆனால் நிச்சயமாய் நாம் மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறதுக்கு ஏதுவாய் இருக்கும். ஆமேன். அப்போ தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற எல்லா வார்த்தையும் நீங்கள் எழுதி வைத்துக்கொள்ளுங்க, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ஒரு நாள் நிச்சயமாய் பிரயோஜனமா இருக்கும். நீங்க படித்து வர நேரத்துல, அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் அதை ஞாபகத்தில் வைத்திருக்கும் பொழுது நான் சொன்ன காரியம் உங்களுக்கு அந்த இடத்துல வேதத்துல நீங்கள் பார்க்க முடியும். அப்போ எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. இந்த நிசான் மாதம் 14, 17 நம்ம வாழ்க்கையில மறக்கவே கூடாது. ஆமேன். அராரத் மலையில எப்ப நின்னுச்சுன்னு கேட்டா சொல்ல தெரியும். ஏன்னா தேதி இருந்துச்சுன்னு சொன்னா வரலாறு இருக்கு. இன்றைக்கு வரலாறு இல்லாதவர்களுக்கு வரலாறு இருக்கிற மாதிரி கதை சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு வரலாறு இருக்கிறதுனாலே சத்தியத்தை அறிவிக்கிறது நியாயமாய் தோன்றுகிறது. ஆமேன், அல்லேலூயா. எல்லாத்துக்கும் வரலாறு இருக்கு. இல்லைன்னா இன்னைக்கு தேதியே நம்ம கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னு வச்சிருக்கவே முடியாது. ஆமேன். உலக நாடுகளிலே இன்னைக்கு அதுதான் சொன்ன, உலக நாடுகளில எல்லாம் சொல்றாங்க, எல்லாம் ஆங்கிலேயர்கள் வந்து திணித்துக்கு போய்விட்டாங்க மதத்தை, அதனாலதான் இந்த கிறிஸ்தவம் இன்றைக்கு வருதுன்னா. ஆங்கிலேயர் திணித்து பண்ணா ஆங்கிலேயர்கள் கண்டுபிடிச்சது ஏரோப்ளைன், ஹெலிகாப்டர்லாம். ஏன் அதுல போறீங்க? நீங்க உங்கள் மயில் வாகனத்திலேயே போகலாம்ல, வெளிநாட்டுக்கு எல்லா வாகனத்திலையும் போகலாம்ல. அவரு போட்ட வாகனங்கள் மயில் வாகனம், எலி வாகனம், போகலாமே.
ஆங்கிலேயர்கள் போட்டதுல போக வேண்டிய அவசியம் இல்லையே. தனித்துவமாய் செயல்பட முடியும் என்று சொல்லியிருந்தால் அந்த சிந்தையில ஞானத்திலே உருவாக்கி ஒன்று செய்திருக்கலாம்ல. எல்லாம் அப்படி கிடையாது. எதையும் யாரும் திணிக்கிறது இல்ல. நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது அவர் நம்முடைய கண்ணை திறக்கிறார், அவர் பார்வையை உண்டாக்குகிறார். அந்த பார்வை எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்க வைக்கிறது. நீங்க ஆராய்ந்து பார். வேதம் சொல்லுகிறது நேரடியா வாங்க, எல்லாத்தையும் நம்ம மாத்துக்கிறது இல்லை. இயேசு பிறந்துட்டார் வந்துட்டார் சொல்லி மாத்துறதில்ல. அவர் அவர்களுக்குள் பிறக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் அவர்களுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசித்து நிற்பார். எத்தனை பேர் மாற வேண்டிய அவசியம் இல்லை, நம் மனம் மாறினால் போதும். ஆமேன். மதம் மாற்றத்திற்கு இல்லை, கிறிஸ்து அதுக்காக உயிரோடு எழுந்துட்டு யாரையும் காண்பிக்கல. அப்படின்னா யூதர்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு காண்பிச்சதை வைத்து மாறி இருக்கலாமே, ஒரு நாளும் மாற்றப்படவில்லை. காரணம், எத்தனை சத்தியம் தெரிந்தாலும் சரி, ஆண்டவர் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்னார். கிறிஸ்தவத்தை அறிவீர்கள், கிறிஸ்தவம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லல. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். சத்தியத்துக்குள்ள வந்தால் ஆசீர்வாதம். வேதத்தை நாம் படிக்கும் பொழுது அநேக காரியம் முன்னும் பின்னும் இருக்கலாம். அந்த நேரத்தில் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அதனால எல்லா காரியத்தையும் நாம் ஏதோ நடந்துச்சுன்னு என்று சொல்லி ஏதோ தோராயமாய் நினைக்காமல் சரியாய் கோர்வையாய் படித்து தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாய் நமக்கு அது பலனுள்ளதாய் மாறும். மார்க்கின் புஸ்தகத்தில் கூட நான் சில காரியங்கள், 2 காரியம் குறிப்பாய் சொல்லி செய்து கொள்ள போகிறேன். மார்க்கின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது 1 முதல் 9 வசனம் வரைக்கும் தான் உள்ள முக்கிய காரியம். 9லிருந்து 20 வசனங்கள் நீங்கள் வாசிக்கிற பகுதி எல்லாமே அது மற்ற பூர்வீகமாய் கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட வார்த்தையில் இல்லவே இல்லை. அப்ப இதை தெரிந்து கொண்டு வரலாற்றை மறுபடியும் அதை சேர்த்து வைத்து சில காரியங்களை நிறைவுபடுத்த வேண்டும் என்று சொல்லி மற்ற அதிகாரங்கள், மற்ற எல்லைகளில் மற்றவர்கள் எழுதி இருக்கிறதுல சேர்த்து அதை வைத்திருக்கலாம். மார்க்கின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லி இருக்குதா? ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோப்பின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் விடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து, கல்லறையின் வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள். வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். வேதம் சொல்லுகிறது, முதல் ஸ்டார்டிங்ல ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் அங்கே போனார்கள். வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து. இது ஃபர்ஸ்ட் பார்ட், அதே மார்க்ல இருக்கு. இது செகண்ட் பார்ட். அதனாலதான் நீங்க நல்லா யோசனை பண்ணி படிக்கணும். இது வரைக்கும் சொன்னதுக்கு அப்புறமும் மறுபடியும் வாரத்தின் 1ஆம் நாளிலே இப்படி என்று சொன்னா அப்ப இந்த பாதி எங்க, இந்த பாதி எங்கன்னு நீங்க யோசிக்கணும். ஏன்னா இது தனி மேனஸ்கிரிப்ட், இது தனியா, இதுக்கும் இந்த மார்க்ல அவர் எழுதினுக்கு சம்பந்தம் கிடையாது. இது தனியா சேர்க்கப்பட்டது. கிரேக்க பதத்தில் இருக்கக்கூடிய வேதத்தை முடிக்கும் முன்பதாக இருக்கக்கூடிய பகுதிகளிலே நீங்கள் பார்க்கும் பொழுது 1லிருந்து 9 அல்லது 8 முடிகிறது. நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமல் போனார்கள். ஆனா 9 வாரத்தின் 1 நாள் அதிகாலையில் இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாள்னு சொல்லி வருது. புரிஞ்சுதுங்களா? அப்போ 9லிருந்து 20 வந்து தனியா ஒரு காரியம். இது மற்ற பகுதிகளில் இருக்கிறதையே
ஆராய்ச்சி பண்ணி பிற்பாடு சேர்த்து எழுத வைக்கப்பட்டிருக்கிறது. அதை முடித்திருக்கிறார்கள். ஏன்னா முடிவில்லாம அந்த இடத்துல நின்றதுனால அதுக்கு பிற்பாடு எழுதி முடிக்கப்பட்டது. அதனால தவறானது ஒன்றும் இல்லை. அதனால நாம் என்ன செய்யணும்? நாம பார்க்க வேண்டியதுல, நாம் இயேசுடைய காட்சியில, இயேசு சொன்னதுல சில காரியங்கள் விட்டுவிட்டப்பட்டிருக்கலாம். அது ஸ்கோர்வையாக எழுதப்படாமல் இருக்கலாம். ஏன்னா இங்க எம்மாவூர் சீடரை பத்தியோ மற்ற இடத்துக்கு போனதை பத்தியோ எதுவும் சொல்லப்படவில்லை. இல்லைங்களா? கவனிக்கிறீங்களா? சரியா சொல்றேன்னா தப்பா சொல்றேன்னா? யாருமே ஒண்ணுமே சொல்ல மாட்டேறீங்க. செந்தில் பிரதர் சொல்லிட்டாரு, உண்மையா இருக்கு. அதே போல மத்தேயின் புஸ்தகத்துல 28ஆம் அதிகாரத்துல 1 முதல் 10 வரைக்கும் உள்ள வசனங்கள் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் 16ல இருந்து தொடக்கம். அந்த 10ல இருந்து 15 வரைக்கும், 11ல இருந்து 15 வரைக்கும் இருக்கிறது. அதை ஆராய்ச்சி பண்ணினதுனாலே அது மறுபடியும் அந்த இடத்துல சேர்க்கப்பட்டது. அதே நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். ஏன்னா மத்தேயு யார் முடிக்கல? மத்தேயு யார் எழுதுனா? மத்தேயு யார் எழுதுனா? நிச்சயமா எங்க அப்பா தான். சொல்லுங்களேன், யார் எழுதுனா? மத்தேயு. 4 பேர்த்த கேட்டு தெரிஞ்சுதான் எழுதுனுவா? நிச்சயமா மத்தேயு தான் எழுதி முடிச்சாரா? யார் முடிச்சா? நம்ம பைபிள் ஸ்டடி எத்தனை எடுத்தாலும் சரி, நமக்கு ஒரு ஞாபகம் வராது. நீங்களே கண்டுபிடிங்க, நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. மத்தேயுல யார் முடிச்சிருக்கிறா? அது ஒரு முக்கியமான காரியம். மத்தேயு எழுதுனது அவரு, முடிச்சது யாரு? முடிக்க முடியாம போனதுனால முடிக்க வச்சாங்க. அப்போ அதை கண்டுபிடிச்சு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஆராய்ச்சிக்கு ஏதாச்சும் இருக்கும். ஏன்னா நீங்க வேதத்தை ஆராயறதே இல்லை. அப்போ மத்தேயுவின் புஸ்தகத்திலையும் இந்த 28ஆம் அதிகாரம் கடைசி அதிகாரத்துல 1 முதல் 10 வரைக்கும் உள்ள வசனத்துல பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனம் மட்டும் வாசிங்க, அப்புறம் 16ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். 11 வாசிங்க, என்ன சொல்லியிருக்கு? அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசிரியருக்கு அறிவித்தார்கள். கவனிச்சுக்கிறீங்களா? இயேசு வந்து அவர் எந்த இடத்துல சொன்னாருன்னு அந்த இடத்துல நமக்கு புரிகிற அளவுக்கு அந்த இடத்துல இல்லாமல் போகும். உடனே அவர்கள் போன பின்பு என்று சொன்னார். அவர்கள் போன பின்புன்னு ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனா காவல் சேவகர்கள் அதுக்கப்புறம் அந்த இயேசுவை திருடி கொண்டு போனதாகவும் அவன் பணம் கொடுத்ததாகவும் அவன் சீஷர்கள் தூக்கி கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி, நீ தப்பித்து கொள், இல்லைன்னா உன்னைய தீர்த்து கட்டிடுவாங்கன்னு சொல்லி என்ன செய்யறார்? காவல் சேவர்களை தப்பு வைக்கிறதுக்கான ஒரு சின்ன காரியம். இது கடைசியில் ஆராய்ச்சியில் எழுதப்பட்டது, ஆராய்ச்சியில சேர்க்கப்பட்டு அதை இன்சர்ட் பண்ணிருக்காங்க. அதனால 10க்கு அடுத்த வசனம் நீங்கள் 16ஐ பார்க்கும் பொழுது தெரியும். 16 வாசத்தை பாருங்க. 11 சீஷர்களும் கலிலேயாவில இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். போதும், நல்லா கவனிச்சுக்கோங்க. இயேசு என்ன சொன்னார்? இதுக்கு முன்னாடி, அதாவது மரிக்கிறதுக்கு முன்னாடி இயேசு ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து பேசினார். யாருக்கு ஞாபகம் இருக்கு? அவர் சிலுவையில தன்னை ஒப்பு கொடுக்கிறதுக்கு போகிறதான அந்த சம்பவத்தை குறித்து சீஷர்களோடு கூட பேசுகிற ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த பொழுது, அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக அல்லது மரிக்கிறதற்கு கொஞ்சம் ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக இந்த வார்த்தை குறித்து பேசினார். யாரோ ஒருத்தர் சொல்ல முடியுமா? சொல்லுங்க, அப்படியே கண்டினியூ. இன்னும் கொஞ்ச காலத்தில் இப்ப 26:32 வாசிங்க. மத்தேயு 26:32. ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு, ஆகிலும் நான் 25ல இருந்து வாசிங்க. அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, மத்தேயு 26:31 இருந்து 31. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி, மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும்படி என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். என் நிமித்தம். பஸ்காவின் நேரத்தை முடிச்ச உடனே சொல்றாரா இது? ஆமாங்களா? ஆமாங்க, சொல்லுங்க. பஸ்கா முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? இந்த ராத்திரியிலே மெய்ப்பன் என்ன ஆகும்? மெய்ப்பனை வெட்டுகிறது நிமித்தமாய் மந்தையில் உள்ள ஆடுகள் சிதறடிக்கப்படும். வாசிங்க. இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும்
என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். கலிலேயாவுக்கு போவேன். அவர் என்ன சொன்னார்? கலிலேயாவுக்கு உயிர்த்தெழுந்த உடனே உங்களுக்கு முன் நான் போவேன். ஆனா இயேசு எங்க இருந்தார்? இயேசு எங்க இருந்தார்? நம்முடைய சபையில புதுசா பதில் வர்றதுக்கு பஞ்சமே இல்லை. வித்தியாசமான யோசனையில வெளிப்பாடோடு இருக்கிறாங்க. இயேசு கல்லறையில் இருந்தார். நான் கேட்டது உயிர்த்தெழுந்த உடனே எங்கே இருந்தார்? கல்லறையில் இல்லைன்னு எல்லாருமே தேடிட்டு இருந்தாங்க. சொல்லுங்களேன், எங்க இருந்தார்? உயிர்த்தெழுந்த உடனே கலிலேயாவுக்கு தானே போவேன்னு சொன்னார். ஆனா எங்க இருந்தார்? அப்போ பொய் சொன்னாரா? சொல்லுங்களேன், ஏன் எல்லாரும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? போக அவருக்கான ரோடு தெரியாதனால பல ரோட்ல வழியா போனார். செந்தில் பிரதர் மட்டும் இருந்திருந்தாரு இயேசு கிறிஸ்து டைம், பல ஐடியா கொடுத்து அவருக்கே திருப்பி எங்கேயா போயிருப்பார். என்ன, நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் எந்த நேரத்தில் சொல்லுகிறார்? எந்த நேரத்தில் சொல்லுகிறாரு? பஸ்காவை ஆசரிச்சு இந்த ஐக்கியத்தில் இருந்த போது, இப்போ மந்தை மெய்ப்பனுக்கு ஒரு நிலைமை நடக்கும், அது நிமித்தமா எல்லாரும் சிதறடிக்கப்படுவீர்கள். ஆனாலும் நான் மரித்து உயிர்த்தெழுந்த உடனே உங்களுக்கு முன் கலிலேயாவில் போவேன், நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்? அங்க இருக்கணும்னு சொன்னாரு. எதுக்கு? பரிசுத்தாவி அப்பவா கொடுப்பேன்னு சொன்னாரு. நல்லா யோசிக்கணும். இந்த ஐக்கியம் 11 பேரையும் ஆயத்தப்படுத்துகிறது தான் இயேசுனுடைய காரியம். காரணம் என்னன்னா, ஒருத்தன் அங்க கட் ஆஃப் ஆக போறான். 11 பேரும் அங்கு நில்லுங்கள் என்று சொல்லல. 11 பேர் இப்பொழுது இருக்கிறார்கள். அவருடைய க்ளோசஸ்ட் சர்க்கிள்ல இருக்கக்கூடிய 11 பேரும் என்ன செய்யணும்? இருக்க வேண்டிய அவசியம். ஏன்னா ஒருத்தன் மரிக்க போகிறான், அது கணக்குல இல்லை. ஆனா சீஷர்களுக்கு பொதுவாய் சொன்னார், சீஷர்களோடு உள்ள ஐக்கியத்துல எல்லாரையும் கூட்டி சேர்த்து நான் பார்க்க போகிற இடம் கலிலேயாவாகத்தான் இருக்கும். ஆமென். தனிப்பட்ட காரியத்துல வெளிப்பாட இந்த ஸ்திரீகளுக்கு கொடுக்கிறது, அவர்களுக்கு கொடுக்கிறது, இவர்களுக்கு கொடுக்கிறது, அதை பத்தி கர்த்தர் இந்த இடத்துல பேசல. நான் முதலிலே கலிலேயாவில தான் உங்களுக்கு தரிசனமாகுவேன் அல்லது உங்களோடு கூட உங்களுக்கு காட்சி கொடுப்பேன் என்பது அவர் சொல்லல. அவர் என்ன காரியம் சொல்றாரு? இந்த பந்தி அல்லது இந்த ஐக்கியம் அவங்களோடு, அதாவது இயேசுவோடு கூட சீஷர்களுக்கு மாத்திரம் வைக்க போகிற ஒரு தனிப்பட்ட ஐக்கியத்துல அவரோடு கூட. ஏன்னா மந்தையின் காவல், அவர் மெய்ப்பன், மந்தைக்குள் இருக்கிற ஆடுகள் இந்த சீஷர்கள். இப்பொழுது பேசும் பொழுது ஜனங்கள் எல்லாம் அதுக்கப்புறம், நாம் எல்லாம் அதுக்கு அப்புறமாக வருகிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற இந்த ஐக்கியத்தை மீண்டும் இங்கே சந்திப்பேன் என்று சொல்லுகிறார். கலிலேயாவில் தான் சந்திப்பேன். அதுதான் நடந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. ஆராய்ச்சி கேட்கலாம், கலிலேயாவில் நான் உங்களை சந்திப்பேன்னு சொன்னாரே, ஆனா இயேசு எருசலேம்ல ஏன் காட்சி கொடுத்தார்? அப்ப எருசலேம்ல காட்சி கொடுக்கறத பத்தி அவர் சொல்ல போகிறது இல்லை. இயேசு இங்க இல்லாம அங்க போயிட்டா யாரை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம். இயேசு இந்த இடத்துல கல் புரட்டப்பட்டிருக்கிறதையும், அந்த இடத்துல தூதன் சாட்சியா அறிவிக்கும் பொழுதும் அவன் சொன்ன ஒரே ஒரு காரியம், உனக்கு இந்த இடத்துல பேசுவாருன்னு சொல்லவே இல்லை. தூதன் மரியாளுக்கு காட்சி கொடுத்து அந்த இடத்துல பேசும் பொழுது என்ன சொன்னாங்க? சொல்லுங்களேன், இதெல்லாம் போய் யாரை தேடுகிறீர்கள்? வாசிங்களா? மரியாள் பேசினது எங்க இருக்குன்னு தெரியாதா? மத்தேயில இருக்கு, லூக்காவில் இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு, யோவான்லயும் இருக்குல்ல. வாசிங்களா சீக்கிரமா, யாரா ஒருத்தர். இல்ல, நான் அதுக்கு முன்னாடி தூதர்கள் பேசுகிறது சொல்றேன். இல்லம்மா, தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி,
தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோர்ந்து எழுதார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே எங்க போனா? கலிலேயாவுக்கு போவார். நான் இதை சொன்னேன் என்று சொன்னான். என்ன சொன்னாங்க? வாசிட்டு முடிங்க. அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். இதோ உங்களுக்கு சொன்னேன். ஆமென், அல்லேலூயா. இயேசு சொன்னதே தான் இந்த இடத்துல ரிப்பீட் பண்ணப்படுகிறது. ஏன்னா சீஷர்களை இயேசு எல்லாரையும் சேர்த்து பார்க்க வேண்டிய இடம் கலிலேயாவா தான் இருந்துச்சு. ஆமென், ஹல்லேலூயா. கருமையானவர்களே, ஏன்னா அவர் அந்த இடத்துல, அவருடைய பட்டணம் அந்த கலிலேயாவாகிய அவருடைய பிறந்த இடத்துல, அல்லது பிறந்த இடம் பெத்லெகேம் இருக்கலாம், அவருடைய சொந்த ஊர். அந்த இடத்துல தான் குடியிருந்தார், அந்த இடத்துல தான் வேலை செஞ்சார், அந்த இடத்துல தான் உருவாக்கப்பட்டார், அந்த இடத்துல தான் ஊழியம் செய்தார், அந்த இடத்துல இருந்து தான் எருசலேமுக்குள்ளே வந்தார் ஊழியங்களுக்காக. ஆனா கலிலேயா அவருடைய பட்டணம் இன்றைக்கும் டவுன் ஆஃப் ஜீசஸ் என்று அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். கஃபர்நகூம் அந்த இடத்துல அவருடைய மிகப்பெரிய ஊழிய பகுதியா இருக்கிறது. அவருடைய ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் அவருடைய ஊழியத்தினுடைய பகுதிகள் எல்லாம் அந்த இடத்துல முக்கிய பகுதிகளாக அமைக்கப்பட்டிருக்கிறது. கலிலேயா கடலை சுற்றி உள்ள பகுதிகள் அனைத்து. இயேசு சொன்னபடியே இந்த இடத்துலையும் தூதர்கள் சொல்கிறார், அவர் உயிர்த்தெழுந்து விட்டார், அவர் இங்கே இல்லை. ஆனா அவர் இங்க இருக்கிறது மறுபடியும் அவர்கள் உணர்த்தி காண்பிக்கிறார். உயிர்த்தெழுந்தார்கள் நம்புற வேண்டும். அந்த இடத்துல நம்பக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை. அதனால நம்பிக்கை இருக்கிற காரியத்துக்காகத்தான் கல்லறைக்குள்ள போய் பார்க்க சொன்னா, நான் கல்லறைக்குள்ள போய் பார்க்கல. பார்த்திருப்பார்கள், ஒருவேளை மேலோட்டமாக தெரிஞ்சிருக்க. எல்லா பயந்து நடுங்கி கொண்டிருக்காங்க. வேதம் சொல்கிற அத்தனை பேரும் பயந்து நடுங்கினார். ஆமென். இயேசு பிறக்கும் பொழுதும் செய்தி கேட்ட உடனே எல்லாம் பயந்தார்கள். யார் பயந்தா? மேய்ப்பர்கள் பயந்தார்கள். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் உண்டான நற்செய்தியை உங்களுக்கு சொல்றேன். மரியாள் இடத்துல, பயப்படாதே, நீ கர்த்தரிடத்தில் கிருபை பெற்றாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்ன. அதே மாதிரிதான் இயேசு உயிரோட வந்தாலும் பயம், மரிச்சாலும் பயம், மறுபடியும் உயிரோட வந்தாலும் பயம். இந்த பயம் ஒரு மனுஷனுக்கு போகவே போகாது. ஆனா இன்றைக்கு நீங்கள் நானும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இனி புதுசா பிறக்கவும் மாட்டார், மரிக்கவும் மாட்டார். அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இயேசு இந்த இடத்துல சொன்னார் மிகப்பெரிய காரியம் இது. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து அவர்களோடு மிகப்பெரிய காரியத்தை, உடன்படிக்கை செய்யும்படிக்கு ஆயத்தப்படுத்தினார். இது நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது கிறிஸ்ட் மேட் அன் அப்பாயின்மெண்ட் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நான் அவர்களை அங்கே சந்திப்பேன் என்று அவர் அவர்களுக்கு ஒரு நேரத்தை கொடுக்கிறார். ஆமென். சந்திக்கக்கூடிய ஒரு நேரத்தை கொடுக்கிறார். அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிறேன். எனக்கு அருமையான உள்ள சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் ஆயத்தப்படுத்தி ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறார் சீஷர்களுக்கு. மற்றவர்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கப்பட்டது, ஆனா சீஷர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டது. என்ன அப்பாயின்மெண்ட்? நான் உங்களை சந்திக்க போகிறேன். மரியாளை, நான் உன்னை சந்திப்பேன் உயிரோடு கூட எழுந்த உடனே. நான் உன்னை சந்திப்பேன் என்று சொல்லி யார்கிட்டையும் சொல்லலை, சீஷர்கள்கிட்ட மட்டும்தான் சொன்னார். நான் உங்களுக்கு முன் கலிலேயாவில் இருப்பேன், நீங்கள் என்னை சந்திப்பீர்கள், நான் உங்களை அங்கே சந்திப்பேன். ஆமென். நீ என்னை சந்திக்கிறதுக்கு கல்லறைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பின்பு நான் கலிலேயாவிலே உங்களை சந்திப்பேன் என்று சொன்னான். ஆமென். நல்லா கவனிச்சு பாருங்க, இதுதான் பெஸ்ட் அப்பாயின்மெண்ட். அல்லேலூயா. முதல்ல சரீரத்தை பார்த்தாங்க, எல்லாத்த பார்த்தாங்க, எல்லாம் இயேசு கிறிஸ்துவை பார்த்தாங்க. முதல் நான் காட்சி கொடுத்தேன் என்று சொல்லி எல்லாமே இருந்தாலும் அவர் இவர்களுக்கு நேரத்தை கொடுத்து நான் உங்களை சந்திப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அவர்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படிக்கு காரியங்களை ஒழுங்குபடுத்தினார். இந்த இடத்துல இயேசுவினுடைய தாய் எங்கே இருந்தார்கள்? இயேசுவினுடைய தாய் சந்தித்தாங்களா? சொல்லுங்களேன். இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட சமயம் என்ன செய்யறாங்க? எல்லாரும் சொல்றாங்க, மரியாளே வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளே, என் தந்தையே, என் தகப்பனே, என் தாயே,
என்னை ஏற்றுக்கொள்ளும், எனக்காக வேண்டுதல் செய்யும். உயிரோடு எழுந்த அன்னைக்கு எங்க போனாங்க? எங்கேயாச்சும் வேதத்துல மரியாள் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு சந்தித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறதா? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். போப்னால கூட நிரூபிக்க முடியல. போப் ஆண்டவர் கூட, உலகத்தில் இருக்கிற வேட்டிக்கன் போப் கூட நிரூபிக்க முடியல. மரியாளை நீங்கள் கனப்படுத்துகிறாயே, மரியாள் காரியங்கள் கனப்படுத்தப்பட்ட ஸ்திரீயாக இருப்பாள். மரியாள் தேவன் கிடையாது. மரியாள் கனத்துக்குரிய ஒரு பாத்திரம். ஆனா அந்த கனத்துக்குரிய பாத்திரத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்களே, நீங்கள் எந்த இடத்துலயாச்சும் இந்த மரியாளுடைய காரியத்துல ஸ்திரீ முதல்ல மகதலேனா மரியாள் தான் இயேசுவை சந்தித்தாள் என்று மார்க்ல சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற இடத்துல சொல்லப்படும் பொழுது அந்த ஸ்திரீ தான் பாக்கியவதியாக அவளிடத்துல 7 பிசாசை துரத்தி விட்டு உனக்கு அற்புதமான ஜீவனை கொடுத்து இன்றைக்கு கர்த்தர் மகிமையாய் வைத்திருக்கிறார். அந்த ஸ்திரீக்கு முதல் பார்வை கர்த்தர் கொடுத்து அவளுக்கு காட்சி கொடுத்திருக்கிறாரே. ஏன் இயேசு தன்னுடைய தாய்க்கு முதல்ல காட்சி கொடுக்கல? இல்ல கலிலேயாவுக்கு காட்சி கொடுக்க போனாரா? இல்ல அங்க கலிலேயாவில் இருப்பாங்கன்னு சொல்லி அங்க போனார்? சொல்லுங்களேன். யாருக்குமே இதுக்கு விடை இல்லை. விடை இருக்குதுன்னு என்று சொன்னா, ஒன்று சிலுவையில அறையப்பட்டிருக்கும் பொழுது 3வது வார்த்தையாக தியானிக்கும்படிக்கு நம்ம கொடுக்கிறோம். மரியாளத்துல ஸ்திரீயே அதோ உன் மகன். யோவான் இடத்துல சொன்னார், இதோ உன் தாய். அந்நேரம் முதல் என்ன போட்டிருக்குது? அந்நேரம் முதல். அதுதான் முக்கியமான வார்த்தை. என்ன படிச்சீங்களா? அந்நேரம் முதல் என்ன நடந்துச்சு? எல்லாரும் பலபலன்னு சொல்லக்கூடாது, பாயிண்ட சொல்லணும். பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமா ஏற்றுக்கொண்டான். அதோட முடிஞ்சா? அப்படின்னா எதுல? யோவான்லயே வாசிக்கிறீங்க? எந்த இடத்துல வாசிக்கிறீங்க சிஸ்டர்? அதுல மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லை கேட்குறேன். நான் இந்த வசனத்தை எடுக்கல, நான் நீங்க வாசிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். தன்னிடமா ஏற்றுக்கொண்டான் என்று சொன்ன ஆங்கில வேதாகமத்தில் வித்தியாசமா இருக்கும்னு நினைக்கிறேன்ல. He took her home இருக்கு. அவள் தன் வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போனான் இருக்கு. இருக்கா? வாசிங்க. His own home, அவனுடைய சொந்த வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போனான் இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட ஒரு பகுதி தான் மரியாள் இந்த இடத்துல இருந்திருக்க முடியாது என்று சொல்லி சொல்றது. ஏன்னா யோவானுடைய வீட்டுக்கு, மரியாளுடைய வீடு எங்க இருக்கு? மரியாளுடைய வீடு எங்க இருக்குங்க? நாசரேத்துல இருக்குது. நாசரேத்துல தான் அவர் வளர்க்கப்பட்டார், அவர் இருக்கு. ஆனா மரியாளுடைய சொந்த ஊர் எது? யூதேயா. அதுல எங்க? எருசலேம்ல தான் அவருடைய தாயாருடைய வீடு இருக்கு. எந்த இடத்துல இருக்கு? எல்லாரும் எருசலேம் போறீங்க, ஒன்னும் மண்டையில இருக்கிறது இல்ல. சென்ட் ஆன்ஸ் சர்ச் போறோம், அங்கதான் சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். அக்வஸ்டிக் சர்ச்ல எல்லா பாட்டும் பெதஸ்தாவினுடைய அருகாமையில் இருக்கிற ஆன்ஸ் சர்ச், அதுக்கு ஆழத்துல கீழே போனா தான் மரியாளுடைய தாயாருடைய வீடு தான் அது. அதுக்கு மேலதான் இந்த செயின்ட் ஆன்ஸ் சர்ச் கட்டிருக்கு. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? எத்தனை தடவை வந்தாலும் தெரியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம எதையும் மறக்க கூடாது. ஏன்னா அவங்க குறிப்பிட்ட அந்த இடத்துல இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு கொண்டு வந்தாங்க. ஹேரோதனுடைய காரியங்கள் முடிச்சு யாக்கோபு ஹேரோதினால் என்ன செய்யப்படான்? கொலை செய்யப்பட்டவுடனே அவன் சகோதரன் மரியாளுடைய வீட்டுக்கு, அந்த இடத்துல தாயாருடைய வீட்டுக்கு வந்தான் என்று சொல்லி இருக்குது. அப்படின்னா இதெல்லாமே நம்ம யோசித்து நல்ல ஆராய்ந்து பார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். எதுக்கு சொல்லுகிறேன் என்றால், இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுதிருக்கும் பொழுது எல்லாருக்கும் காட்சி கொடுத்தார். அவனுடைய தாய் சந்தித்தது மாதிரி வேதத்தில் இல்லவே இல்லை.
வேதத்தின் பகுதிகளிலும் இல்லை. யாருமே இந்த ஆராய்ச்சியில கொண்டு வர முடியவில்லை. அந்த தாயாரனுடைய காரியம் எந்த இடத்துல ஈர்க்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஒருவேளை கலிலேயாவில் இருந்தார்களா, ஆனா யோவானுடைய வீட்டிலே இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படியானால் நிச்சயமா அவர்கள் எங்கே போயிருந்திருக்கணும். ஆனா யோவான் எங்க இருந்தார் தெரியாது நம்ம. யோவான் பார்த்தாரா? யோவான் தான் கல்லறைக்குள்ள ஃபர்ஸ்ட் உள்ள போனாருன்னு இருக்குது. அப்புறம்தான் பேதுரு அவனு முன்னாடி போகிற பார்த்தா, அப்புறம் பின்னாடி வந்துட்டா. மறுபடியும் பேதுரு உள்ள போய் அதை கண்டுகொள்கிறான். நிச்சயமா இயேசு இல்லை, அவர் சொன்னபடி இப்பொழுது போயிட்டாருங்கிறது உறுதியானது. இப்ப அவங்களுக்கு ஆயத்தமாகறாங்க. எங்க இருக்கிறான்னு தெரியல. வெளியே வரும்பொழுதுதான் அவர்களுக்கு வார்த்தை கிடைக்கிறது. இயேசுவையும் சந்திக்கிறான் பேதுரு. ஏன்னா கொரிந்தியரின் புஸ்தகத்துல நீங்கள் 5ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் கேபாவையும் சந்தித்தார், பின்பு 11 வரையும் சந்தித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 11 வரையும் சந்திக்கும் பொழுது அங்கு வேதத்துல 11 வரையும் அந்த இடத்துல சந்திக்கவில்லை. அவர் எருசலேமிலே சீஷர்களை சந்திக்கும் பொழுது நிறைய பேர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை முழுமையாய் உணரவில்லை. காரணம் என்ன? அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போனது. ஆனா அந்த இடத்துல தோமா இருந்தானா? இல்ல. அவன் தோமாவை பார்க்கும் பொழுது எத்தனை நாளா இருந்தது? ஏறக்குறைய 8வது நாளிலே தான் சந்தித்தார். அப்ப தோமாவை எந்த இடத்துல பார்த்தார்? எருசலேம்ல பார்த்தாரா, கலிலேயாவில் பார்த்தாரா? அப்ப இயேசு சொன்னபடி எப்போ கலிலேயாவுக்கு போனார்? மத்தேயு 28:7-10 வாசிக்கிறீங்க. சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். 10வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். 16ஆம் வசனம். 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். இயேசு சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் சொல்லி இவங்க கீழ்ப்படியலை. இயேசு சொன்ன மாதிரி இவர்கள் செய்யவில்லை. அதனால இயேசு அந்த இடத்துல அவர்களை திட்டமாய் சந்திக்கவே இல்லை. சந்தித்தாலும் இருக்கவே இல்லை. அவர்களுக்கு சொல்லுகிற காரியம் நிறைவேறும் வரைக்கும், இந்த 8 நாள் வரைக்கும் இயேசுவை அவர்கள் சரியான பார்வையில் பார்க்க முடியாதவர்களாய் நின்று கொண்டிருந்தார். ஐக்கியம் கொள்ளாமல் இருந்தார்கள். ஏன்னா இயேசு சொன்ன மாதிரி தான் செய்வேன்ட்டார். ஆமென். ஏன்னா இது இயேசு, எங்கேயோ நான் உன்னை பார்ப்பேன், நீ ஒளிஞ்சிட்டு இருக்கிற இடத்துல நான் உன்னை பார்ப்பேன், நீ ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து கூட்டம் போட்டுட்டு இருந்தேன்னா அந்த இடத்துல உன்னை பார்ப்பேன் என்று இயேசு சொல்லவில்லை. அந்த இடத்துல வந்தாலும் அவர்களிடத்துல சற்று நிமிஷத்துல மறுபடியும் காணாமல் போய்விட்டார். ஆனா இயேசு சொன்னது என்ன? அவர்களுக்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட் என்ன? அவர்களை சந்திப்பேன் என்று சொன்னது கலிலேயாவில். அங்கேதான் அவர்களோடு கூடவே இருந்தார். ஆமென். கூடவேனா நைட் அண்ட் டே இல்லை. அந்த குறிப்பிட்ட மணி நேரம், குறிப்பிட்ட காலங்கள் அவர்களோடு கூட இடைப்பட்டார். 40 நாள் வரைக்கும் ஆங்காங்கு காட்சி கொடுக்கப்பட்டார் என்று தான் சொல்லப்பட்டு, அவர் இருந்தால் வாழ்ந்தார் போனார் என்று சொல்ல, இவர்கள் சந்தேகப்பட்டதினாலே இவர்களிடத்திலே என்ன சாப்பிடுவதற்கு இருக்கிறது என்று கேட்டு மீனையும் தேனையும் எடுத்துக்கொண்டார். இருக்கா? இருக்காது. நமக்கு இருக்காது, விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. இருக்குங்களா? உடனே எடுக்க முடியுமா? அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதில் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தை கண்டார்கள். அந்த வசனம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் இது எங்க கேட்கிறாரு? நான் சொன்ன காரியத்தை ரூம்குள்ள கேட்கிறாரு. இது நீங்க வெளியே கடைசியில் அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்குள்ள ஒரு உண்மையான உடன்படிக்கைக்குள்ள கொண்டு போகிறதுக்குரிய வார்த்தை. வாசிப்போம். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும், பொரித்த மீன் இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. தேன் கூட்டு துணிக்கையும் அவருக்கு கொடுத்த உடனே சொன்னார், நீங்கள் ஆவியை காண்கிறது போல் காண்கிறீர்களே, நான் இதை சாப்பிடுகிறேன், நல்லா பாரு, உங்களோடு உட்கார்ந்து சாப்பிடுறேன்னு சொன்னார். ஆமென். நல்லா கவனிச்சு பாருங்க. நாம் இன்றைக்கு இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு இருக்கிறார், எல்லாமே சரி.
ஆனா வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரோடு கூட வைச்சிருக்கிற உறவிலே அவர் உங்களை சந்திக்கக்கூடிய இடங்களை, சந்திக்கக்கூடிய நேரங்களை, சந்திக்கக்கூடிய எல்லா ஆயத்தங்களையும் செய்து உங்களோடு கூட இருப்பா. நீ எந்த இடத்துலயோ ஏதேதோ காரியங்களை நினைச்சு கொண்டு போய் இந்த இடத்துல இருக்கட்டும், அந்த இடத்துல இருக்கட்டும், இப்படி இருக்கட்டும், அப்படி இருக்கட்டும் சொல்லி எந்த இடத்துல வேணாலும் நீ அவரை வைக்கலாம் என்று யோசிக்க முடியாது. அவருடைய சித்தத்தின் அடிப்படையிலே நீ இருக்கும் பொழுது அவர் உங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறவராக காண்பிப்பார். அதுதான் அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நேரம், அணுகுமுறை, சித்தம் எல்லாமே. எங்க வேணாலும் இயேசு இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். எந்த இடத்துல வேணாலும் நின்றால் ஜெபித்தால் வருகிறார். என்ன வேணாலும் கேட்டாலும் கொடுக்கிறார். எப்பொழுது வேணாலும் கேட்டால் கொடுக்க. ஆனா இது எல்லாமே நீங்கள் யோசித்து பார்க்கணும். எப்பொழுது என்ன வேணா எது வேணா செய்யலாம்னு சொல்லிட்டு இருக்கிற தீர்மானம் இல்ல. அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற நினைவோடு ஒருவன் இணைக்கப்பட வேண்டுமானால் அவர் சொல்லுகிற இடங்களில் இருக்கணும், அவர் காண்பிக்கிற இடங்களில் இருக்கணும். அங்கே இருக்கிற இடத்துல இருந்துதான் அவருடைய சித்தத்தை செய்ய அவர் ஆரம்பிப்பார். ஆமென். நீ எருசலேம்ல உட்கார்ந்துட்டு சித்தம் நடக்க வேண்டுமான அவர் உயிரோடு வந்துருவேன்னு சொன்னாரு. என்ன செய்யறதுன்னு குழப்பம். உங்ககிட்ட சொன்னதை செய்தால், நீ சொன்ன இடத்துல உட்கார்ந்தால் அவருடைய பிரத்யட்சமான மகிமை உன்னை கொண்டு செய்ய வேண்டியதை செயல்படுத்த ஆரம்பிக்கும். ஊழியம் எருசலேம்ல இருக்கலாம், ஆனா உன்னை சந்திக்கிற இடம் எங்கன்னு சொன்னா அங்கதான் நீ இருக்கணும். ஆமென். அவருடைய சந்திப்புல நீங்கள் இருக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கீங்களா? கர்த்தர் அதைத்தான் கேட்கிறார். வந்திருக்கிற சபையே, எல்லா இடத்திலையும் அவர் சந்திக்க முடியும். எங்க வேணாலும் பார்க்கலாம், எப்பொழுது வேணாலும் எல்லாத்துக்கும் காட்சி கொடுப்பார். ஆனா உன்னை கொண்டு இருக்கிற தரிசனம் உன்னை சொன்ன இடத்துல வச்சிருந்தாதான் தரிசனம் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. அதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் நான் ஏன் இவ்வளவு காரியத்தை உங்களுக்கு மத்தியில சொல்லுகிறேன்? கர்த்தர் என்னோட கூட பேசின காரியம் இது ஒண்ணுதான். தேவனுடைய ஆவியானவர் சொல்லிட்டே இருந்தார், நான் உங்களுக்கு முன்பு கலிலேயா, உங்களுக்கு முன்பு கலிலேயா என்று சொல்லிக் கொண்டே இருந்தார். இவர்கள் ஆரம்பத்தில் வந்திருந்த விசுவாசத்துல இருந்தாங்க. உயிர் தெழுகிறதையே விசுவாசிக்கல, கலிலேயா போகிறது எப்படி விசுவாசிப்பா? கலிலேயா போன என்ன சொல்றானே தெரியாது. ஒருவேளை பெட்டி இங்கிருந்து தூக்கிட்டு அங்க போ சொல்லியிருப்பாரோ, அதைத்தான் நினைச்சிருப்பாங்க. பேசாம நைஸா இங்கிருந்து காவலால் இருந்து கல்வி எடுத்து அவர் கலிலேயா தானே கொண்டு போய் சொன்னாரு, நேரா கொண்டு போயிடலாம் அப்படின்னு கூட திட்டம் போட்டிருக்கலாம். நம்மளா இருந்தா அதுதான் செய்வோம். என்ன செய்யணும்? எந்த ஊர்ல இருந்தாலும் சொந்த பூமியில வந்து புதைக்கணும். சொந்த ஊர்ல வந்து உட்கார்ந்தாதான் அவர் நட்டு மரமாயி கனியாயி 10 பேத்துக்கு கொடுத்து திருப்தி ஆக்குவார். அப்படி அல்ல. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் பார்த்தார், காட்சி கொடுத்தார். 500 பேருக்கு அதிகமாய் அன்றைக்கு உயிரோடு கூட எழுப்பப்பட்டார்கள். இயேசு உயிர் தெழுந்த பிறப்பு அத்தனை பேரும் உயிரோடு கூட அந்த இடத்துல குறிப்பிட்ட பரிசுத்தவான்கள் மாத்திரம் உயிரோடு இருக்கிறதை பார்த்தார்கள். நிறைய பேர் இதுக்கு வாதமா எடுத்துக்கொண்டு சொன்ன, எப்படி இதை சொல்ல முடியும்? எப்படி இந்த 500 பேர் மரித்தவர்கள் எப்படி உயிரோடு கூட எழுதினார்? இயேசுதானே உயிரோடு இருந்தானா? கல்லறைகள் திறக்கப்பட்டது, அன்றைக்கு உயிரோடு கூட எழுதினானுங்க. யார் இந்த வார்த்தையை சொன்னாங்க? பேதுரு சொன்னானா? பேதுரு சொன்னானுங்களா? இயேசு கிறிஸ்து மரித்த அன்றைக்கு கல்லறைகள் திறவுண்டு பரிசுத்தவான்கள் எழும்பினார்கள் என்று சொல்லி யார் சொன்னா? மத்தேயு, மார்க்கு, யோவான்ல எல்லாம் இருக்கு. ஆனா யார் இதை நிரூபிச்சா? 1 கொரிந்தியன் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல 9 முதல் இருக்கிற வசனங்கள் என்ன சொல்லுகிறது? பவுல் சொல்லுகிறார்ல, அங்க கேபாவுக்கும் பின்பு 11 வரைக்கும் அப்படின்னு இல்ல லைனா சொல்லிட்டு வர்றாருல, அது எங்க இருக்குங்க? 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர்? 1 கொரிந்தியர் வாசிங்களா? எங்க இருக்குங்க அது? 15:6ங்களா? பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். ஏன் சொல்லுங்க, இந்த வேதத்துல எழுதுறது அது பவுல் எழுதியிருக்காரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வார்த்தை ஸ்கிரிப்ட்ல எழுதப்பட்டது. ப்ரூஃப் இருக்கிறதை வெளிப்படுத்தினதுனாலதான் ஒரு பாரசி இதுக்கு ஆப்போசிட்டா எழும்பி, யாரை கேட்டு நீ எழுதுன, எப்படி பார்த்த, 500 பேருக்கு நீ பார்த்தியான்னு ஒருத்தனும் கேட்க முடியாத காரியமா இது சட்டம் நிறைவேறுவதற்கு உட்பட்டதே. வேணா இவனை குறிச்சு ஒரு ஆள் வாக்குவாதம் பண்ணியும் இதை நிரூபிக்கிறதுக்கோ கேள்வி கேட்க முடியாதபடிக்கு இருந்தாங்க. காரணம் என்ன? ஒரே நேரத்துல 500 பேர் இருந்தாங்க. ஒரே நேரத்துல எப்படிங்க 500 பேர் கணக்கு போட்டிருக்க முடியும்? 500க்கும் அதிகமான பேர் அப்படின்னா எந்த இடத்துல நின்றுக்க முடியும்? நிச்சயமா எருசலேம்ல நிக்க முடியாது.
இது கலிலேயாவில், அதனாலதான் கலிலேயாவில் நான் உங்களை சந்திப்பேன் என்று சொன்னார். ஏன்னா நீங்க பார்க்க போகிற அற்புதம் வெறும் 11 பேர். உங்களுக்கு நான் சந்திக்கிற சந்திப்பினுடைய காரியத்துல முக்கிய அம்சம் என்ன நடக்க போகுது? 500 பேரும் ஒரே நேரத்தில் அந்த இடத்துல இருப்பார்கள். அப்படின்னா அது எந்த இடம்? எந்த இடத்துல இயேசு சந்திப்பா? எங்க சந்திப்பேன்னு சொன்னாரு? மார்க்கின் புஸ்தகம் 26:32, இல்ல மார்க் 14:28, மத்தேயு 26:32 எங்க சந்திப்பேன்னு சொன்னாரு? இல்ல 28:16. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். இயேசு என்ன சொன்னார்? எல்லாரும் நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? அந்த மலையிலே கூட வேணும், கலிலேயாவில் இருக்கிற மலையிலே கூட வேணும் என்று சொன்னார். எந்த மலை? ஒலிவ மலை கலிலேயால இருக்குன்னு சொன்னா நான் நேரா கொண்டு போய் அண்டார்டிகால விட்டுருவேன். ஒலிவ மலை எங்க இருக்குங்க? எருசலேம்ல இருக்கு. எருசலேம்ல தான் ஒலிவ மலை கெத்சமனே தோட்டம் இருக்குது. 3-4 தடவை வந்தாலும் மறந்துடக்கூடாது. ஒலிவ மலை தோட்டம் எங்க இருக்கு? எருசலேம்ல இருக்கு. ஒலிவ மலையிலிருந்து தான் மேல போனார், அசன் பண்ணப்பட்டார், அங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார், அது வேற. ஆனா இப்ப கலிலேயாவில் சொன்னார், நான் உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போறேன், குறிக்கப்பட்ட மலையில நீங்கள் அங்க இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆமென். நான் உங்களை அங்க சந்திப்பேன், 100% சந்திப்பேன்னு சொன்னார். எந்த மலை? கிரெடிட் கொடுக்கலான்னு நினைச்சேன், சாரி. அவர் எந்த இடத்துல மலை பிரசங்கத்தை ஆரம்பிச்சார் அந்த மலையில அவர்களை சந்தித்தார். ஆமென். மவுண்ட் ஆஃப் பியாட்டிடியூட்ஸ். அங்கே திபேரியா கடலுக்கு அருகில், ஏன்னா கடற்கரைக்கு அருகில் இருக்கிறது. கடற்கரைக்கு அருகிலே அண்டர் பட்டணம். ஒருவேளை இவர் சொன்ன டிரான்ஸ்பிகரேஷன் மவுண்ட் இருக்கலாம். ஆனால் டிரான்ஸ்பிகரேஷன் மவுண்ட் ஒரு சர்ச்சைக்குரிய காரியமாக இருக்கிறதுனாலே அது இருக்க முடியாது. அது கீழே காண்பிக்கப்பட்ட படத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதில் தான் அந்த ஒரு சர்ச் இருக்கிறத பார்க்குறீங்க. அது என்ன சர்ச்? மவுண்ட் ஆஃப் பியாட்டிடியூட்ஸ்ல இருக்கக்கூடிய பாக்கியவான்கள் மலை என்று சொல்லப்படுகிற இடத்துல பாக்கியவானை குறித்து பேசின இடமாய் இருக்கலாம் என்று சொல்லப்படும். ஆனா அந்த இடம் கிடையாது. ஆனா அதுக்கு கீழே இருக்கலாம், அதுக்குரிய அந்த பக்கத்துல இருக்கலாம். ஆனா இந்த மலை முழுவதுமே அந்த இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த பகுதியாக பாக்கியவான் மலை என்று சொல்லி மவுண்ட் ஆஃப் பியாட்டிடியூட்ஸ் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு இந்த இடத்துல தான் சொல்லியிருக்க கூடும். காரணம் என்ன? இந்த இடத்துல தான் ஏறக்குறைய 5000 புருஷர்களுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் கூடியிருக்கும் பொழுது அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து எல்லாருக்கும் கொடுத்தார். அப்பத்தையும் மீனையும் ஆசீர்வதித்து பரிமாறினார். இந்த இடம் மிகப்பெரிய அற்புதத்தினுடன் முதல் பெரிய அற்புதம் நடந்த இடம். இயேசுவினுடைய ஊழியத்தினுடைய சுவிசேஷம் மலை பிரசங்கம் ஆரம்பித்த இடம். இந்த இடத்துல ஒரு கூடுகை அந்த இடத்துல வைக்கிற எந்த வீட்டுக்குள்ளும் அவர்கள் கூடல. இந்த இடத்துல இருக்க சொன்னார். இங்குதான் ஏறக்குறைய 500 பேருக்கு மேல பரிசுத்தவான்கள் காட்சியளிக்கப்பட்டார்கள். இது அந்த இடத்துல முத்திரை போடப்பட்டிருக்கு. அதனாலதான் ஆணித்தரமாய் எழுதியிருக்கா. ஏன்னா அநேகம் பேர் இதை கண்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கருமையானவர்களே, இயேசு குறிக்கப்பட்ட மலையிலே சந்திப்பேன். மோசேயின் காலத்திலே வேதம் சொல்லுகிறது, பாவ சரீரத்திற்கு ஊழியம் செய்யும்படிக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தினுடைய மேன்மையே அந்த காலத்தில் அவ்வளவு பிரதானமாய் இருக்குமானால், பாவத்தில் இருந்து எல்லா சாபத்திலிருந்து மரித்து உயிர் தெழுந்த அவருடைய சுவிசேஷத்துக்கு எவ்வளவு மகிமை இருக்கும். அதைத்தான் பவுல் சொல்லும் பொழுது எபிரேயர்லையா இருக்கக்கூடிய இடத்துல அவர் சொல்லும் பொழுது மினிஸ்ட்ரி ஆஃப் டெத் என்று சொல்கிறது. மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்வதற்கே இவ்வளவு வல்லமை உள்ள காரியம் இருக்குமானால் என்ன இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்துக்கு எவ்வளவு மகிமை இருக்கும். ஆமென். அல்லேலூயா. எனக்கு அருமையானவங்களே, அதைத்தான் அந்த இடத்துல வேதத்தில் அவர் திட்டமாய் சொல்லி எல்லாரையும் ஆயத்தப்படுத்தினார். அப்ப அவர்களுக்கு கொடுக்கிறதுக்குரிய காரியம் என்ன? ஒரு சந்திப்பு, ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்ன? ஏதோ சாதாரண இடத்துல அவர் சந்திக்கல. ஒவ்வொருவருக்கும் காட்சி கொடுத்தது வேற, குறிக்கப்பட்ட இடத்துல நான் சந்திப்பேன் என்று சொல்லுகிறது வேற. ஆமென். எதற்கான சந்திப்பு? இது பெரிய திட்டத்தோடு உள்ள தரிசனத்தை கொண்டு போகிற சந்திப்பு, ஊழியத்தை ஆரம்பிக்கிற சந்திப்பு. இதிலிருந்து பெற்றுக்கொள்ள போகிற தரிசனங்கள் விலையேற பெற்றதா இருக்க போகுது. இதுக்கப்புறம் ஒருவனுக்கும் சந்தேகம் வரப்போகிறது இல்லை.
அந்த சந்தேகத்தை எடுக்கிறதுக்காக, முத்திரை போடுவதற்காக அவர் இந்த இடத்துல சொன்னார். அப்போ இயேசுவை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறோமா? குறிப்பிட்ட ஒரு மலைக்கு சந்திக்க ஆயத்தமா, மலையில அந்த சந்திப்புல என்ன நடக்க போகிறது, இயேசுவை சந்திக்கக்கூடிய காரியங்கள் என்ன சொல்லி இருக்கிறார் என்று வேதம் சொன்னா, நீ எதிலெல்லாம் அவரை சந்திக்க முடியும்? இயேசுவின் ஞான ஸ்நானத்துல, இயேசுவோடு கூடி இருக்கிற அந்த அனுபவத்துல, மூழ்கி ஸ்நானம் எடுக்கிற அந்த அனுபவத்துல நீ அவரை சந்திக்க ஆயத்தமா இருக்க வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய பிற்பாடுள்ள கட்டளையா இருக்கிறது. நான் வரும் வரைக்கும் இதை செய்யுங்கள் என்று சொன்னதை நன்றாய் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். என் நீதி நிறைவேற நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னார். மூழ்கி ஸ்நானம் எடுக்காமல் பிதாவினுடைய சமூகத்தில் ஒருவனும் பிரவேசிக்க முடியாது என்பதை சொல்லுகிற அந்த பேப்டிசம் என்கிற அந்த மூழ்கி ஸ்நானம் எடுத்ததிலே நான் உங்களை சந்திப்பேன் என்று சொல்லுகிறார். அதற்காய் எருசலேமை விட்டு போகாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் நில்லுங்க. நான் சொல்லுகிற நாள் வரைக்கும், நேரம் வரைக்கும் அங்கே தரித்திருங்கள். நீங்கள் பரலோகத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிற பலன் உங்களை சந்திக்கும் வரைக்கும் நீங்கள் இருங்கள்னா, அந்த இடத்துல சந்திக்கும் வரைக்கும், பரலோகத்திலிருந்து வருகிற பலன் உங்களை தொடும் வரைக்கும் நீங்கள் அங்கே இருங்கள். ஆமென், அல்லேலூயா. கலிலேயா உங்களுக்கு முன்பு இருப்பேன்னு சொன்னார், போகல. மீண்டும் சொன்னார், நீங்கள் போங்கள் சீக்கிரமாய், நான் உங்களை சந்திப்பேனா. கடைசியில் 8 நாளுக்கு பிற்பாடு தான் இவர்கள் போய் அந்த இடத்துல உட்கார்கிறாங்க. அங்கதான் 8 நாளைக்கு பிற்பாடு தான் தரிசனம். அது வரைக்கும் அங்க அவர் பிரத்யட்சமாய் ஆங்காங்க தரிசனமாய் இருந்தாலும் சரியான முறையில பெரிய வெளிப்பாடோடு அவர் இறங்கவில்லை. அவர்கள் கீழ்ப்படியும் வரைக்கும் காத்திருந்தார். கீழ்ப்படிந்த உடனே அங்கிருந்து ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். ஆமென். நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் இந்த வார்த்தை பார்க்கணும். உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்பட்ட இடங்கள்ல இயேசு எல்லா இடத்துலையும் இருக்கார், சந்தேகம் இல்லை. ஆனா உங்களை கொண்டு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதை அவர் சொல்லுகிற இடத்திலே நீ அவரை சந்திக்க வேண்டும். ஆமென். அது கர்த்தர் மகிமையை மாற்றுவார். அதே போல அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. கலிலேயாவில் பெரிய சந்திப்பை கொடுத்தார், மாற்றத்தை கொடுத்தார். திருப்ப கலிலேயாவிலேயே ஆண்டவரை விட்டு போகிறதுக்கு மறுபடியும் போயிட்டாரே, இனி எங்க போகிறது, என்ன வர்றாரு போகிறாரு ஒன்னும் புரியுமா, என்னத்தை செய்ய போகிறோம் அப்படின்னு திகச்சிருந்தா மறுபடியும் விடல. மீன் பிடிக்க போயிட்டாங்க 7 பேரு. அந்த 7 பேர்த்தையும் பிடிச்சி இழுத்து மறுபடியும் அவங்களுக்கு ரெடி பண்ணி அன்பை வெளிப்படுத்தி ஊழியத்தை ஆரம்பிச்சார். எதுக்கு? நான் கலிலேயாவில் தான் உன்னை நான் உருவாக்குவேன், அந்த இடத்துல தான் உன்னை உருவாக்கி நான் எருசலேம்ல பிரசங்கிக்கும்படித்தான் உன்னை அனுப்புறேன்னு சொன்னார். எருசலேம் ரட்சிக்கப்படும்படிக்குத்தான் உன்னை அனுப்புகிறேன்னு பேதுரு கிட்ட சொல்லுகிறார். எல்லா சீஷர்களும் சொன்னா, நீங்கள் ஊழியத்தை எருசலேம்ல ஆரம்பி. எதுக்கு? எருசலேம்ல நான் என்னுடைய பலனை உங்களுக்கு அனுப்புவேன். ஆமென், அல்லேலூயா. அப்ப தேவன் அந்த காரியத்தை சொன்னார். சொன்னபடி கீழ்ப்படிந்த பொழுது அதை செய்வேன்னு சொன்னார். அப்ப எதெல்லாம் சொன்ன அதைப்படி கேட்டாங்களோ அதெல்லாம் அங்கே கர்த்தர் வல்லமையா நடத்தி அவங்க ஊழியத்தினுடைய ஆரம்பத்தை உண்டாக்கு. இதுக்கப்புறம் அவங்க நினைக்கிறபடி ஓட விடலை, இயேசு சொன்னபடி நிற்க வச்சார். ஆமென். கலிலேயாவுக்கு அப்புறம் எருசலேம்ல நீங்கள் நான் போனாலும் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் நீங்கள் இங்கிருங்க, பலனை கொடுப்பேன். அந்த பேப்டிசம் என்கிற அந்த தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய நிரப்புதலுக்குள்ளாக அவர்கள் கண்டான். கழுவி சுத்திகரிக்கப்பட்டாங்க எல்லாருமே, மூழ்கி ஸ்நானம் எடுத்துட்டாங்க எல்லாருமே. ஆனா இப்போ நிரப்பப்படுதல், இயேசு கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அந்த நிரப்பப்படுதலுக்குள்ள வந்தாங்க. ஸ்பிரிச்சுவல் பேப்டிசம் அல்லது அந்த ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம் அவர்கள் எடுத்துக்கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டினார். அதுதான் முதல் அடையாளம், அவர்களுக்கு கொடுத்த காரியம். சொன்னபடி அவர்களுக்கு அனுப்பினார். ஆமென். சொன்னபடி அவருக்கு செய்தார், சொன்னபடி ஆவி அனுப்பினார், அவருடைய வல்லமையான காரியத்தை நிரூபித்தார். அதே போல இனியும் சில காரியங்களை சொன்னார். சொன்னபடி நான் வரும் வரைக்கும் என் மரணத்தை தெரிவிக்கும்படி இந்த பந்தியை ஆயத்தப்படுத்துங்கள். நான் வரும் வரைக்கும் இதை நினைவுபடுத்தும்படி அவர் சொன்ன முக்கியமான கட்டளைகள் இது. அவர் நமக்கு அவரோடு கூட வைத்த உடன்படிக்கை, அதுல நான் உன்னை சந்திப்பேன் என்று சொன்ன உடன்படிக்கை. ஒரு ஸ்பிரிச்சுவல் பேப்டிசம், ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம். இரண்டாவது பந்தி விசாரிப்பு. இந்த பந்தியிலே நான் உங்களுக்கு வரும் வரைக்கும் என் மரணத்தை தெரிவிக்கும்படி இதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னார். அப்போதான் உன்னிடத்தில் எனக்கு பங்கு உண்டு. ஆமென், அல்லேலூயா. அப்ப அந்த ஆயத்தத்தில் நாம் இருக்கிறோமா? அந்த ஆயத்தத்தில் இருந்தால்தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பூர்ணமாய் பார்க்க முடியும். இல்லைவென்று சொன்னால் நாம் ஒன்றுமே
தேவனிடத்திலிருந்து பெரிய அளவு நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். இது வீட்டில் நீங்கள் சேர்ந்து அதை வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7லிருந்து 10 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது, இன்று கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, பிலதெல்பியாவின் சபைக்கு தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகள் உடையரும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவர் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் சொல்லுகிறாவது, கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன் வாழ்க்கையிலே, உன் வாழ்நாளிலே எல்லா சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் நீ கொஞ்சம் பலன் இருந்து மறுதளிக்காம நீ இருந்து எனக்காக நீ காத்திருப்பாயானால் உனக்கு நான் திறந்த வாசலை வைப்பேன். ஆமீன். எல்லா வாழ்க்கையின் இன்னல்கள் கட்டத்திலும் நீ என்னோடு கூட இருப்பாயா? 10ஆம் வசனம் சொல்லுது, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினாலே பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாய் பூச்சக்கரத்தில் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். ஆமேன். இது அவர் நம்மிடத்தில் செய்த உடன்படிக்கை. அது சபைக்கு செய்த உடன்படிக்கை. நாம் சுதந்திரித்துக் கொள்கிறோம். அவருக்கு சாட்சியாய் நாம் வாழ்ந்தோமே. ஆனால் இதுல நான் உன்னை காப்பேன். எல்லா வாழ்க்கையினுடைய அங்கத்திலும் நீ சோர்ந்து போகாமல் சகல சோதனைகளிலும் நீ என்னை நோக்கி அமர்ந்திருப்பாயானால் நான் உன்னை காப்பேன் என்றார். ஆமேன். அப்ப இந்த வசனத்தை கை கொள்ளும் பொழுது அவர் நமக்கு இது உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு வைத்த உடன்படிக்கை. அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் நாம் கவனமாய் செயல்படுத்த வேண்டிய காரியமா இருக்கிறது. அடுத்தது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது, புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி என்று சொல்லி அதுல குறிப்பிட்ட காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதுல 16, 17 நீங்கள் பார்ப்பீங்கன்னா, அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுக்கப்படும். அதுக்கு முன்பு இருக்கிற வசனங்கள், புது உடன்படிக்கையின் ஊழியக்காராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கி அந்த உடன்படிக்கையின் எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் எங்களுக்கு சொல்லுகிறார். ஆவியை உயிர்ப்பிக்கிறது. எழுத்துக்களினால் எழுதப்பட்ட கற்களினால் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்தில் முகப்பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேலில் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தார். என்ன ஊழியமா இது? என்ன ஊழியம்? மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய, ஒரு பாவம் செய்ததுக்கு அப்புறம் மரணம் தான், அல்லது என்றைக்கும் அந்த மரித்து போகக்கூடிய சூழ்நிலைகள் தான். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனா உடனே மரணத்துக்குரிய தண்டனை, ஆக்கினை இருக்கக்கூடிய அந்த ஊழியம், அதுக்கே எப்படி இருக்கான்? மிகப்பெரிய ஒரு காரியம், பயம், திகில் எல்லாம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது போல இருக்கக்கூடிய நிலைமைக்கு கர்த்தர் அந்த இடத்துல கொண்டு போனார். ஆனா ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியமே அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால், ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையா இருக்கும்? ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாய் இருக்கிறது. இந்த சாவு என்கிற உடன்படிக்கையில ஆக்கினை தீர்ப்புக்குள்ள ஊழியமா இருக்கிறது. இதுல நீங்க எப்படி இருக்குமா? வேதம் சொல்லுது, கர்த்தரிடத்தில் நீங்கள் மனம் திரும்பும் போது, அன்றைக்கு அந்த மேகத்திலே அவர்கள் மலையிலே கூட்டி சேர்க்கும் பொழுது அவர்கள் மேல் முக்காடு இருந்ததுன்னு சொல்லி வாசிக்கிறோம். ஏசாயாவின் புஸ்தகத்துல மலைகளிலே முக்காடு இருந்தது. காரணம், அவர்கள் தேவனை தரிசிக்க முடியல, பாவம் அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா இன்றைக்கு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த முக்காடு எடுக்கப்பட்டு போகிறது. அப்ப கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி இப்போ எங்க இருக்கோ அங்க விடுதலை உண்டு. அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய ஆவிய மரண கட்டுகளுக்கும் மரண காலங்களுக்கும் நீங்கள் கர்த்தருடைய ஆவியை நம்பி கர்த்தருடைய ஆவியானவரோடு இணைக்கப்பட்டிருந்தால் அங்கே உங்களுக்கு விடுதலை உண்டு. ஆமென். அப்போ இது கிறிஸ்து சொல்லப்பட்ட உடன்படிக்கையின் விடுதலை. ஆண்டவருடைய ஆவியானவரோடு கூட இசைந்திருந்தா விடுதலை. கடைசியா தெசலோனிக்கர் 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ள கொண்டு போகப்படுவார். இது நியாய தீர்ப்பு. கடைசியில நான் உங்களை எங்க சந்திப்பேன்னு சொல்லுகிறார். முதல்ல எங்க சந்திச்சேன்னு சொன்னாரு? பரிசுத்த ஆவியிலே நான் உங்களை சந்திப்பேன்னு சொன்னார். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உங்களை சந்திப்பேன்னு சொன்னார். 2வது அப்பம் பிக்குதலிலே நான் உங்களை சந்திப்பேன், பந்தியிலே நான் உங்களை சந்திப்பேன் சொன்னார். 3வது எல்லா சோதனை நாட்களிலும் நான் உங்களை சந்தித்து உங்களோடு கூட இருப்பேன். மரணமோ துக்கமோ எத்தனை விதமான மரண கண்ணிகளுக்கோ மரண கட்டுகளுக்கோ நீ கொண்டு போகப்பட்டாலும் ஆவியானவரை கொண்டு துணை நிற்பேயானால் அங்கே உனக்கு விடுதலை கொடுப்பேன், நான் உன்னை சந்திப்பேன் சொல்லுகிறார். கடைசி சந்திப்பு எங்க இருக்குதான்? நான் உன்னை நியாய தீர்ப்பில் சந்திப்பேன். இந்த 4ஐயும் நீ உதறி தள்ளி போகலாம்.
உனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேண்டாம் என்று சொல்லலாம். பந்தியிலே நான் உட்கார மாட்டேன் என்று சொல்லலாம். இந்த மரணக்குரிய காரியங்களுக்கு நான் போகும் பொழுது நான் ஆண்டவரை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. யார் என்ன சொல்லுகிறார்களோ அதை கேட்டு ஓடுவதற்கு என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். பலவிதமான சோதனை காலங்கள் நமக்குள்ளே வரும் பொழுது அதையெல்லாம் நான் ஆண்டவருக்கு என்று விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. நான் எப்படி மனுஷனோடு உகந்து போக முடியுமோ, மனுஷனுக்கு ஜால்ரா போட முடியுமோ அப்படி ஜால்ரா போட்டுட்டு நான் போயிடலாம் என்று 4 காரியத்தையும் நீ தவற விட்டு போகலாம். 5வது சந்திப்பு நீ சந்தித்தே ஆக வேண்டும். அதில் உலகத்தில் உள்ள நல்லோர் தீமையுள்ளோர் எல்லாரையும் சந்திக்கக்கூடிய காலம், அதுதான் நியாய தீர்ப்பின் காலத்தினுடைய சந்திப்பு. அது விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீ சந்தித்துதான் ஆக வேண்டும். ஆமென். இயேசுவை சந்திக்கிறதற்கு பல காரியங்கள் இருக்கிறது. சந்தித்தார்கள், தரிசித்தார்கள், எல்லாம் உண்மை. சந்திக்க சொன்ன இடத்துல இல்லாமல் போனார்கள், ஆனாலும் இருக்க வைத்தார். மறுபடியும் சந்தித்தார். ஆனா இதெல்லாம் இருக்கு இல்ல, ஒருவன் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் போனான். ஆனா இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்கள், மதம், மதவாதிகளினுடைய கிரியைகள் எல்லாமே 4ஐயும் ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். ஆனா கடைசி ஒண்ணு வந்து நீ நின்றுதான் ஆகணும். அது நியாய தீர்ப்பு. ஹல்லேலூயா. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குட்படுத்தப்படுவார்கள். அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாய் கொடிய வஞ்சகத்தில் தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலே ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளியாயிரும். இதை விசுவாசித்து எந்த மனுஷன் இயேசுவை அந்த ரட்சிப்புக்குள்ளாக்கும்படிக்கு தன்னை எடுத்துக்கொண்டு ஒப்பு கொடுத்து நின்று தெரிந்து கொள்ளுகிற அந்த ஊழியத்திற்குள்ள தன்னை அர்ப்பணித்து நிற்கிறானோ அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பி வைக்கப்படுவான். அவன் ஜட்ஜ்மெண்ட் டேல அவனுக்கு ஆசீர்வாதம் உண்டு. அவனுக்கு நல்ல தேவனோடு உள்ள ஐக்கியம் உண்டு. விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் இந்த நியாய தீர்ப்பின் நேரத்தை சந்திக்க இயேசுவை பார்த்துத்தானாக. பார்க்காத எல்லாரும் ஓடின, எல்லாரும் எங்கெங்கே ஓடி எதேதோ பெருசு என்று சொன்னவர்கள் ஒரு நாள் நியாய தீர்ப்பு வந்து அவர் நிற்கும் போது நின்றுதான் ஆக வேண்டும். அப்பொழுது இயேசுவை விசுவாசித்தவர்கள், ரட்சிப்படைந்தவர்கள் உண்மையாய் சந்தோஷப்படுவார். அவர்கள் எல்லாருக்கும் அந்த காட்சி உண்டு. உங்களுக்கும் எனக்கும் இந்த எல்லாமே நாம் நிழலோட்டமாய் வாசித்து படித்தாலும் இந்த கடைசி சந்திப்பு எல்லாருக்கும் உண்டு. நாம் இயேசுவை சந்திப்போம். கண்களை மூடி ஜெபிப்போமா. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பாதத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்தில் ஒருவேளை அநேக காரியங்கள் எங்கள் பார்த்துக்கலாம், ஆனால் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை காண்பித்து இந்த சத்திய பாதையில் எங்களை உணர வைத்து இன்னும் அதிகமாய் நாங்கள் தியானித்து நாங்கள் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள எங்களை ஆயத்தப்படும் தகுதிப்படுத்தும் சித்தத்தை நடப்பிக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தா. உங்களுடைய சித்தம் இருக்கும் இடத்தில் நீர் எங்களை சந்திப்பீர் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாங்கள் நிலைநிற்க எங்களை ஆயத்தப்படுத்தும். இந்த கணம் துதி மகிமை எல்லாம் உமக்குரியது. இதை ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து நாங்கள் ஆண்டவரே அப்பா பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கிருபைகளை பாராட்டு அபிஷேகத்தை கொடுத்து நல்வழியில் எங்களை நடத்த உங்களுடைய சித்தத்துக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொள்ளும். அந்த அத்தனை பேரும் மேலும் இந்த ஆசீர்வாதம் பழுகி பெருகட்டும், காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். வந்திருந்த அத்தனை பேருக்கும் பிரயோஜனம் உள்ள காரியங்களை கற்றுத்தந்து உம்மிடத்தில் இருக்கும் பொழுது இருக்கிற சந்தோஷம் என்னதென்பதை காண்பி ஒரு நாளும் விட்டு விலகாம். ஆண்டவரே, நீர் காண்பிக்கிற காரியங்களின்படி கடைசியில் நாங்கள் உம்மை சந்திக்க ஆயத்தமாய் ஆண்டவரை நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். அதில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைய எங்கள் ரட்சிப்பு வெளிப்படட்டும். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மாறுவார். நம்முடைய ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய அந்யோன்ய ஐக்கியம் அம்சமா அந்த அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலமும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.